வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது எஸ்ஏபி அகாடமி தருமபுரி. இன்னைக்கு நம்ம நேற்று லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சில சம்ஸ் பார்த்தோம். அதே போல் ரெண்டு சம்மை என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு ரெண்டு கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அகைன் ஒரு சம்மை பார்த்துட்டு அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான நம்ம ஆன்சர் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு சம்மை பார்க்கலாம். பாருங்க, கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் plus y log x equal to e power x into x power 1 minus 1 by 2 into log x. ஸோ இதுக்கான நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும். நமக்கு பெர்னோலி ஈக்குவேஷன்ஸ்னா ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். dy by dx முன்னாடி ஒன்று தான் இருக்கணும் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ அதனால நான் எக்ஸால் இந்த ஈக்குவேஷன்ஸை நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா dy by dx plus y into log x by x equal to e power x. எக்ஸ் பவர் நீங்கள் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் பவர் -1 மேலே போகும். இப்போ -1 அந்த +1 கேன்சல் ஆகிட்டா எனக்கு மைனஸ் லாக் எக்ஸ் பை 2 இதுதான் கிடைக்கும். சரிங்களா? இது பாருங்க, dy by dx plus py equal to q என்ற ஜெனரல் ஃபார்ம் வடிவத்தில் இருக்கு. அதனால இதிலிருந்து நான் p வேல்யூ எழுதிக்கலாம். p வேல்யூ என்னது? y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் p வேல்யூ. அப்போ log x by x. சரிங்களா? q வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு e power x into x power minus log x by 2. நமக்கு இது சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தவிர e பவர் இன்டெக்ரல் pdx log x by x இதை நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஸோ t ஈக்குவல் டு log x எடுத்துக்கினா dt ஈக்குவல் டு 1 by x into dx. ஸோ இந்த 1 by x dx போல dtயும் t போல log x சப்ஸ்டியூட் பண்ணணும். e பவர் இன்டெக்ரல் t dt எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா e பவர் t square by 2. e power t square by 2 னா e power t ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? log x. அப்போ log x the whole square by 2. இதை நான் அகைன் எப்படி எழுதுறேன்னா e power log x into log x by 2 னு எழுதிக்கலாம். இதை மேலும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு e power log x, இந்த x ஓட பவர்ல log x by 2 போட்டுக்கலாம். ஏன்னா log x ஓட x பவர் என்னன்னா என்ன மாடு வந்துடும் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அகைன் அது கிடைச்சிடும். இப்போ e log கேன்சல் ஆகிட்டா எனக்கு ஃபைனலாக x பவர் 1 by 2 into log x தான் நமக்கு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சொல்யூஷன் நமக்கு என்ன தெரியும்? y into இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் integrating factor into q into dx plus c. சரிங்களா? ஸோ y into integrating factor என்னது? x power 1 by 2 into log x. சரிங்களா? அதுபோல ரைட் ஹேண்ட் சைடில் integrating factor x into 1 by 2 into log x into q ஓட வேல்யூனா e power x into x power minus 1 by 2 into log x dx plus c. எனக்கு இந்த x power minus 1 plus 1 by 2 கேன்சல் ஆகிடும். இப்போ e power x plus c தான் கிடைக்கும். e power x என்ன e power x தான். ஸோ ஆன்சர் என்னன்னா y into x power 1 by 2 into log x அல்லது log x by 2 equal to e power x plus c. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நேற்று கொடுத்த அந்த ரெண்டு செம்மை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த ரெண்டு கொஷின்ஸ். ரெண்டு கொஷின்ஸ் என்னன்றதை நான் ஃபஸ்ட் எழுதி போகிறேன். இது இமேஜ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன அப்படின்னா, an integrating factor of x log x into dy by dx plus y equal to 2 log x is ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power x log x log x d வந்து none of this. இதுக்கான ஆன்சர் பாருங்க, இந்த x into log x. சரிங்களா? x into log x வர நம்ம டிவைட் பண்ணிடுவோம். இப்போ dy by
dx plus y by x log x equal to x அந்த x log x டிவைட் பண்ணா log x 2 by x நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுல இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல p வேல்யூன்றது x log x, q ன்றது 2 by x. சரிங்களா? ஸோ p வேல்யூன்றது 1 by x log x, q equal to 2 by x. அப்போ இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். e power integral p dx. இந்த 1 by x log x 1 by x by log x நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். f of x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு மேலே f dash of x dx கிடைச்சா இது ஃபார்முலா என்ன? log of f of x plus c. சரிங்களா? அப்போ இதன்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? e power log of log x. இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா log x தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். கொஸ்டின்ஸ் வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்றதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? log x. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் ஒன்று பார்க்கலாம். பாருங்க, அடுத்த கொஸ்டின் the general solutions of x into dy by dx. Second question, the general solutions of x into dy by dx plus y equal to x e power x. சரிங்களா? இது வழக்கமாக நம்ம x ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் dy by dx plus y by x equal to e power x கிடைக்கும். சரிங்களா? இது வழக்கமாக இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா e power integral p ன்றது 1 by x dx, so e power log x, so x நமக்கு கிடைக்கும். சொல்யூஷன் என்ன? y into x இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் இன்டெகிரல் q ஓட வேல்யூனா e power x into x இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் into dx plus c. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த x into வெனோடி ஃபார்முலா படி x into dv வந்து e power x dx வச்சீங்கன்னா நமக்கு v வந்து e power x கிடைக்கும் மைனஸ் x கிட்ட 1 e power இன்டெகிரேட் பண்ணா e power x plus c. இதுல இருந்து e power x சொல்லிட்டா x minus 1 plus c. ஸோ xy இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா xy இன்ட்டு e power x இன்ட்டு x minus 1 plus c. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு பெர்னோலி ஈக்குவேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.